ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 18 ஸ்லோகங்கள் 15-16. தபஹ கிம் லக்ஷணம் புரோக்தம் கோ தமஸ்ச பிரகீர்த்திதா க்ஷமாச்ச கா பரா புரோக்தா காச்ச ஹ்ரீஹி பரிகீர்த்திதா. எது தவம், எது உண்மையான அடக்கம், எது க்ஷமா அல்லது மன்னிக்கும் தன்மை, எது ஹ்ரீஹி வெட்கத்துக்குரிய செயல். யுதிஷ்டிரோ வாச்ச, யுதிஷ்டிரன் கூறுகிறான், தபஹ ஸ்வதர்ம வர்த்தித்வம் மனசோ தமனம் தமஹா க்ஷமா துவந்த்வ சகிஷ்ணுத்வம் ஹ்ரீ அகாரிய நிவர்த்தனம். ஸ்வதர்மம்தான் தபஸ், மனத்தை அடக்குவதுதான் அடக்கம். க்ஷமா என்பது விரோதமில்லாத தன்மை. ஹ்ரீஹி வெட்கம், செய்யக்கூடாத செயல்களை செய்ய வெட்கப்படுதல். இதுதான் தர்மபுத்திரனின் பதில் யக்ஷனுக்கு யக்ஷ பிரஷ்னத்தில். தன்னுடைய ஸ்வதர்மத்தில் அழுந்தி நடப்பவன் ராமன். 15வது ஸ்லோகம் இது. அயோத்தியா காண்டத்தில் 18வது சர்க்கத்தில் கவியின் வார்த்தைகளை பார்க்கலாம். அதோஷயன்னு மகாராஜம் அகூர்வன் வா பிதுர்வச்சா முகூர்த்தமபி ந இச்சேயம் ஜீவித்தும் குபித்தேன் ரிபே. சக்கரவர்த்தியின் மனம் வருந்த எதையாவது செய்துவிட்டேனோ? அதோஷயது மகாராஜம், இல்லை பிதுகு வச்சகா அகூர்வன், தந்தையின் சொல்லை மீறிவிட்டேனா என ஒரு தனையனாக தந்தை சோகத்துடன் இருந்ததால் தாய் போல் நினைக்கும் கைகேயிடம் கேட்கிறான். தான் அவதார புருஷன், அனைத்தையும் அறிந்தவன் என காட்டிக்கொள்ளாது மிகுந்த பாசத்துடனும் சக்கரவர்த்தி தந்தை என்ற மரியாதையுடனும் பேசினான் ராமன். சொல்லுங்கள், அப்படி ஏதேனும் என்னையும் அறியாமல் நடந்திருந்தாலும் கூட ஒரு முகூர்த்தம் கூட நான் வாழ விரும்பவில்லை. முகூர்த்தமபி ந இச்சேயம் ஜீவிதம் குபித்தேன் ரிபே. அடுத்து வந்த ராமனின் வார்த்தைகள் அனைத்துமே இவ்வுலகப் பிள்ளைகள் பெண்கள் அனைவருக்கும் பொருந்தும். யதோ மூலம் நரகா பஷ்யேத் பிராடுர் பாவம் இக ஆத்மனஹா கதம் தஸ்மின் ந வர்த்தேத பிரத்யக்ஷே சதி தெய்வதே. ஒரு மனிதன் தனக்கு பிறப்பை தந்த தந்தையின் மனதை அறிந்து நடத்தல் நலம். யதோ மூலம் நரக பிராடுர் பவானிக ஆத்மனா பிரத்யக்ஷே சதி தெய்வதே. அவரென்றோ பிரத்யக்ஷமான தெய்வம் குழந்தைகளுக்கு என்று பித்ருதேவோ பவ என்னும் வேத வாக்கியத்தை தனக்கே உரிய அன்பு வார்த்தைகளை கொண்டு உருகிச் சொல்லுகிறான் ராமன். எளிமையான வேதம் ராமனின் சொற்கள். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.